ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. தோசை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. நேற்று வர பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. சரி புளிச்சு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த புளிக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தோசை சுட்டு சாப்பிடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு நான் வந்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதங்கினாலும் நான் வந்து காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணி அதுவும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நான் ஆல்ரெடி சாப் பண்ணியிருக்க வெங்காயத்தை வந்து சும்மா ஒரு பிங்க் கலர் ஆற வரல வதக்கி எடுத்துக்கிறேன். ஆறினதும் நம்ம தோசை மாவில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கலக்கி தோசை சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தாளிச்ச ரோஸை வந்து ரெடி ஆகிடும். நம்ம செய்யும்போது அந்த புளிப்பு தன்மையும் மாவில் கம்மியாயிடும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட்.